வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம். டீ குக்கோட வில்லேஜ் மாமான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஷார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எஃப்எஃப் வந்து ஒரு ஆல்மியோட ரெக்வஸ்ட் தான். பட் எனக்கு அந்த கமெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ யார் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் கேப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து டாப் வந்து டி, பாட்டம் வந்து ஜேகே. அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வில்லேஜ் வந்து லவ் தான். சரி, ஓகே, இது வந்து போதும். நாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. ரொம்ப சோகமாக தான் போயிட்டுருக்காரு. பிகாஸ் அவருக்கு அந்த ஸ்கூல் போகவே பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து 11th படிச்சுட்ருக்காரு. ரொம்ப வந்து படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக அப்படி ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்கா. இப்போது ஸ்கூலுக்கும் வந்துட்டாரு. வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க. அது பார்த்ததுமே ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்டா டேய், நீங்களாம் அப்படி தானடா, எங்கனாச்சும் படிக்காமல் வரீங்களாடா, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் பதட்டமாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு சரியான ஷிவரிங் ஆகுது. அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவர் கிளாஸ் ரூம் வந்து போயிடுறாரு. போயிட்டு எக்ஸாம் போகிறதுக்காக பேப்பர் பென்ஸ்லாம் அப்படியே வந்து எடுத்து வச்சுட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஆண்டு, ஓய் மச்சி, என்னடா என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அது ஏன் கேட்குற? நேற்று படிக்கவே இல்லை, இது வேறு எக்ஸாமா? எனக்கு ஒன்றுமே தெரியலடா. இந்த ஃபிசிக்ஸில் எவன்டா கண்டுபிடிச்சான்? எங்கன்னா வருதா எனக்கு? டேய், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? நீ தான் நல்லா மேக்ஸ்லாம் போடுவல, அப்புறம் என்ன? டேய், ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வேறு, மேக்ஸில் வேறு மேக்ஸ் வேறு, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத. எனக்கு இந்த கெமிக்கல் பேர், ஃபார்முலா அதெல்லாம் யோசிச்சாலே இப்படி தொலைலாம் வலிக்குதுடா. சரி, இப்போ என்ன ஆச்சு? எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எக்ஸாம் எழுத தான் போகிறோம். அதை விடு, இன்றைக்கி டேவை நீ பார்க்குற, ஆனாண்ணா நாளைக்கு டேவை தானே பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு என்ன? நாளைக்கு என்னவா? இது ஆஃப் இல்லைடா. இன்னும் ஒரு 10 நாளுக்கு நமக்கு லீவ் விட்டுருவாங்க. நம்ம ஜாலியாக ஃப்ரீடமாக சுற்றிட்டு இருக்கலாம். ஓ அப்படியா சார்? சரி சரி. அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கா. அப்போ ஆண்டு, என்னடா எவ்வளோ ஹாப்பியான விஷயம் சொல்லியிருக்கா நீ? என்ன சரி சரின்னு சொல்கிற என்ன? ஆமாம் ஆமாம், ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். வர வழியில் நோட்டீஸ் போர்டு நீ பார்க்கல? நோட்டீஸ் போர்டா? அது நம்ம ஸ்கூலில் இருக்கா? சூப்பர், நல்ல தெளிவான பிள்ளையாக தான் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹெட் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கானே, சொட்ட தலையன். ஆமாம், அவெல்லாம் இருக்கானா? போய் தொலைய வேண்டியதானே? இருக்காது. அவர் இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு நோட்டீஸை ஒட்டி வச்சுட்டு இருந்தார். அதை வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன். என்னடா அவ்வளோ சஸ்பென்ஸ் வைக்கிற? ஒரு வேளை நம்ம எல்லாருக்கும் 10 நாள் வரலாம், 1 மாதம் லீவ் விட்றாங்களா என்ன? ஓ சார், அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. அந்த 10 நாள் லீவுன்னு பல்ல இழிச்சிட்ருக்கீங்களே? ஆமாம், அந்த 10 நாள் உனக்கு கிடையாது, அவங்க ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு பிடுங்கிக்கிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ கிட்ட சொல்ல, ஆண்ட்ரூக்கெலாம் வந்தால் அவருக்கு ஒரு மாதிரி இந்த ஹார்ட்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. அவர் அப்படியே அவரோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துட. அதை பார்த்துட்டு ஜேகே, டே ஏடா ஆச்சு? என்னடே, காலையிலேருந்து இந்த 10 நாள் நமக்குன்னு தானடா ஹாப்பியாக இருந்தேன். இப்படி பட்டுன்னு வந்து அதெல்லாம் உனக்கு இல்லைன்னு சொன்னா என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? அது வெடிச்சிச்சு போலடா. அப்படியே சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா கீழே புரண்டுட்டுருக்க. அப்போ ஜேகே, டேய் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காத, கிளாஸுக்கு லேட் ஆகிடும், சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டுருக்காரு. பட் ஆண்டர், டேய் நான் வரமாட்டேன் போடா, எப்படி இருந்தாலும் ஸ்பெஷல் கிளாஸுன்ற பேரில் 10 நாள் எங்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க. இதுலேயும் கரெக்டாக வந்து அந்த மேக்ஸ் மேமும் அப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி மேமும் வந்து கண்டிப்பாக ஆண்டு நீ வந்துடணும், இல்லைன்னு வச்சுக்கேன் உன் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன், நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸே சரியில்லை அப்படின்னு சொல்ல போகிறா. நான் என்ன பண்ணுவேன்? 10 நாள் போச்சே, என் 10 நாள் போச்சே அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக பிடி சாரோட என்ட்ரி. இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறது அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, டேய் இவன் யாரா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அப்படி எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா பிடி சார் நல்லா பார்த்தீங்கன்னா கையில் பெரிய ஒரு கொம்பு வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகே, குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? நீ அட கீழே படுத்துட்ருக்கா, எந்தடா அப்படியே சொல்லிட்டு வருன்னு சொல்லு. அப்போ ஆண்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, குட் மார்னிங் சார். இந்த பாரு, ரொம்ப பணிவெல்லாம் எனக்கு தேவையில்ல, எக்ஸாம் தானே, எங்கன்னா விளையாடிட்டு இருக்கீங்க? ஒன்றும் சார், அது தெரியாமல் கீழே வந்துட்டான், அதை தூக்கிட்டு இருந்தேன். ஓ ஏண்டா காலையில் என்ன போட்டு வந்துட்டியாண்ணா? சார் என்ன சார் நீங்கள் பண்ணுறதுலாம் நான் பண்ணுறேன்னு எனக்கு கேட்டா நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படியே சொல்லிட்டு ஆண்ட்ரூ வந்து சொல்ல. அதை கேட்டு பிடி சார், ஏண்டா டேய் சும்மா போனால் அப்போதுன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினா இவ்வளோ வாயா உனக்கு? உன்னை வா
அப்படி சொல்லிட்டு அப்படியே காதை பிடிச்சி திருகி அப்படியே கூப்பிட்டு போக அப்போ சார் எக்ஸாம் சார் ப்ளீஸ் சார் அந்த ஏற்கனவே அந்த பயாலஜி மேம் என் மேலே காண்டில் இருக்காங்க, எப்படியும் அவங்க தான் கிளாஸ்க்கு வருவாங்க, லேட்டாக போனால் அசிங்கமாக வெளில வைப்பாங்க சார், ப்ளீஸ் சார் சாரி சார் அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு வந்து கெஞ்ச அப்போ அந்த பிடி சார் சரி போய் தொலைது போ, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது, ஓடு அப்படி சொல்லிட்டு பின்னாடியே 2 போட்டு அப்படியே அமுச்சு வைக்கிறாரு. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு டே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் போகிறேன். என்னது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஐயோ அப்போ எனக்கு எங்கே ஜேகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா ஹேண்ட் இருக்கலாம். ஐயோ எப்படி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும், கண்டிப்பாக அந்த பயாலஜி தான் வருவா. எனக்கு இப்போ வர கோவத்துக்கு அப்படியே சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெஞ்சு போட்டு கொடுத்த அப்போ ஜேகே டேய் இப்போ என்னடா இவனுக்கு ஏன்டா அவன் ஆண்டர்னு பேர் வச்சது, அதுலேயும் போயிட்டு ஆல்ஃபபெட்டில் வர ஃபஸ்ட்டாக போயிட்டு செவுத்துக்கு பக்கத்தில் உட்காரணும். அங்கே உட்காந்து ஏதாச்சும் தெரியுமா, எங்கேனாச்சும் சென்டரில் உட்காந்து வச்சு கூட எவனையாச்சும் கேட்டு மிரட்டி பேப்பரை பிடுங்கியாச்சும் நான் எழுதிடுவேன். ஆனால் அப்படி என்னை போய் ஃபஸ்ட்டில் செவுத்தை பார்த்து உட்கார வைக்கிறாங்களே, இந்த பாவெல்லாம் அவங்கள சும்மாவே விடாதுடா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜேக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எக்ஸாம் ஹால் உள்ள போகிறாங்க. போயிட்டு அப்படியே வந்து அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகே அதை வாங்கி பார்க்குறாரு. என்ன நம்ம சப்ஜெக்ட் தானே, படித்த ஒரு கொஸ்டினை கூட காணோம், படித்த மாதிரின்னு தெரியல அப்படி சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் போட்டி பார்க்குறாரு. இப்போ புரட்டி பார்த்தா மட்டும் என்ன, படித்ததெல்லாம் வந்துட போதான்னு, நீ தான் படிக்கவே இல்லையே, எவனாவது சிக்கிறானா பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருமே திருப்பி தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன எல்லோரும் திருப்பி பார்க்குறானுங்க, நம்மளை மாதிரி பார்க்குறானுங்களா இல்லைனா எல்லாம் வந்துருச்சுன்னு பார்க்குறானுங்களா? ஐயோ இவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜுன்னு தான் வந்திருப்பார். என்ன இவன் எழுதவே ஆரம்பிச்சிட்டான், ஒரு வேளை ஈஸியாக இருக்க கொஷின் பேப்பர், யாருக்கு தெரியும், போட்டோம் கொஞ்ச நேரம் எழுதட்டும் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்ருக்கா. எல்லாருமே வந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ரொம்ப ஸ்பீடாக எழுதிட்டுருக்காங்க. என்ன எல்லோரும் எழுதுறானுங்க, என்ன கதை அடிக்கிறானுங்களா இல்லைனா உண்மையை எழுதுறானுங்களா ஒன்றுமே தெரியலையே அப்படியே சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஜேகே கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேம் தான் வந்திருப்பாங்க. அவங்க அப்படியே ஜேகே பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்கன்னுட்டு ஜேகே போச்சு வந்துட்டாளா? எஸ் மேம். என்ன எல்லாரையும் நோக்கிட்டே இருக்க, நீ உன் பேப்பரை பார்த்து எழுத மாட்டியா? இல்லை மேம், அது எழுதணுமா? என்ன டைம் ஆகுது, நான் டைம் ஸ்டார்ட்டுன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, நீ அப்படியே உட்காந்துட்ருக்க, கூட உன் பேப்பரை அப்படி சொல்லிவிட்டு அவங்க பேப்பரை வந்து வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா இல்லை, நேம் ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த இதுவும் இல்லை. சேக்கி என்னது இது, ஏன் அப்படியே உட்காந்துட்ருக்க? அது வந்து மேம் நான் நைட்டு படித்தேன்ல அப்புறம் என்ன எழுது, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மேம், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எதுக்கு எது ஆன்சர்னே மறந்து போச்சா? என்ன பேசிகிட்டு இருக்க ஜேகே நீ? இன்றைக்கி ஆஃப் வெளி நடந்துகிட்ருக்கு, அதுவும் ஃபிசிக்ஸ் அவங்க எவ்வளோ சூப்பராக சொல்லி தருவாங்க, நீ என்ன எல்லாம் கொலாப்ஸ் ஆச்சு சொல்லிகிட்டு இருக்க? நீ ஃபிசிக்ஸே அப்படி சொல்கிறேன்னா அப்போ மேம் இங்கிலீஷ்லாம் ஒரு மேட்ரா மேம், அதெல்லாம் பாருங்கள், நான் 85 மார்க் மேலே வாங்குவேன். ஓ அப்படியா, சரி அப்புறம் உங்கள் கிளாஸில் ஃபஸ்ட்டு பேப்பர் தான் நான் சைன் பண்ணுவேன். மேம் ஏன் மேம், நீங்கள் ஆஃப் பேப்பர் படியே வாங்க, அதுக்கப்புறம் என் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள். பார்க்குறேன், ரொம்ப நேரமாக உன்னை தான் பார்த்துட்ருக்கேன், ஒழுங்காக உட்காந்து எழுது, எல்லாரையும் பார்த்துட்ருக்காது, எல்லாரும் எழுதிட்டுருக்காங்க, அப்புறம் எல்லோரும் பாஸ் ஆகி நீ மட்டும் ஃபெயில் ஆக போகிற பாரு. மேம் ஏன் மேம், அப்புறம் என்னடா எழுது பிடி அப்படியே சொல்லிட்டு பேப்பர் கொடுத்துட்டாங்க, அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே ஆமாம் இப்போ எழுதுனா மட்டும் பேசாமல் எதனா பாட்டு எழுதி வச்சிடலாமா? ஐயோ வேணாம், அந்த ஃபிசிக்ஸ் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டானே எல்லாருமே படித்து வர காட்டுவா, அசிங்கமாக போயிடும். இரு ஒய் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜுன்னுவை கூப்பிட, அவர் ஜுன்னு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பேப்பர் கூடா? பேப்பரோ? தரமாட்டேன், சீட்டிங்கா? நீ மட்டும் இப்போ தரல வீட்டுக்கு நீ போகவே முடியாது, காலை உடைச்சிடுவேன். காலை உடைப்பியா? நான் தரமாட்டேன் போ அப்படியே சொல்லிட்டு ஜுன்னு வந்து மூஞ்சி திருப்பிக்க. அப்போ ஜேகே அடங்கோ, என்ன தரமாட்டேங்கிறான், ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு எங்கள் அம்மா என்னை கொண்டுருவாளே. சரி பாசமாக கேட்போம். என்ன ஜேகே ப்ளீஸ்டா, ஒன்று கூட வரலடா படித்தது, ப்ளீஸ் பேப்பர் மட்டும் கூட ப்ளீஸ். ஜேகே இதெல்லாம் தப்பு
தப்பு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை கொடு அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுன்னு ஆல்ரெடி ஒரு பேப்பர் எழுதிட்டே அவர் வந்து டெஸ்கில் வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த பேப்பர் ஜேகே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்க ஜுன்னு என்ன எதுவும் பேசாத அவர் திரும்பி பார்த்துருப்பாரா வாயை மூடிட்டு உட்காரு அப்படியே சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஜுன்னோட பேப்பரை ஹைட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஜுன்னு வந்து ரொம்ப 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 நல்லா படிக்கிற பையன். அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ்னால் அவருக்கு அவ்வளோ லவ் அது மேலே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்குமே அவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணியிருப்பார். ஸோ ஜேகே அதை பார்த்து அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து போகுது. ஜேகே எப்படி தான் இவர்கிட்ட பேப்பர் வாங்கி எழுதுது, முன்னாடி வந்து 1 mark கேட்குது, பின்னாடி 2 mark வாங்கிக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் வந்து அந்த எக்ஸாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 15 minutes இருக்குது. இப்போ மேம் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 15 minutes யாரும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க அண்ட் சீக்கிரமாக உங்கள் பேப்பரை பார்த்து எழுதுங்க. என் பேப்பரை பார்த்து எழுதுறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே. டெய் டெய் என்ன ஜேகே இந்த 10 markக்கு ஆன்சர் இரு அதான் எழுதிட்டுருக்கேன் வெயிட் பண்ணா லாஸ்ட் 15 minutes சீக்கிரம் குர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுவை போட்டு நல்லா மிரட்டிகிட்ருக்க. ஜுன்னுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக எழுதிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாரு. அண்ட் ஜேகேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ அந்த பேப்பர்லாம் கொடுக்க ஜுன்னு 1 by 1 எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க. ஜேகே அந்த கேப்பில் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடுறாரு. ஸோ மேமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேப்பர் கொடுத்துட்டு வெளில போகிற டைமா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கில் வந்து இருக்க ஜேகே நல்லபடியாக வந்து அந்த எக்ஸாம் வந்து முடிச்சிடுறாரு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜேகே தான் அப்படியே பேப்பர் எடுத்துமே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மேம் எக்ஸாம் சூப்பர் அப்படியா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்படி எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே எழுதிருக்கலாம்ல, ஏன் ஜேகே அப்படி பண்ணுற? தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே எழுதிருப்பேன். அது மேம் ஃபர்ஸ்ட்டில் எழுதிட்டா லாஸ்ட்டில் வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிடுமா, ஆனால் தான் கொஞ்சம் டைம் விட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் எழுதுறேன். அப்படி எழுதுனா தான் மேம் எனக்கு ஒரு இந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு லவ்வே வருது. என்னமோ சொல்கிற சரி போ அப்படியே சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சுறாங்க. ஸோ ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப ஹாப்பி அப்படியே கீழே வராரு. கீழே வந்து ஆண்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக டேபிள் மேலே ஏறி உக்காந்துட்ருக்காரு. அது ஜேகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேய் என்னடா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க அப்போ பக்கத்தில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதுவா ஜேகே சார் இன்னைக்கு நல்லா மாட்டினாரு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்ல. அப்போ ஆண்டர் டேய் மாட்டிக்கிட்டேன் தான்டா, எதுக்குடா அப்படி தண்டோட போட்டு ஊருக்கே சொல்லிகிட்ருக்கீங்க, சரி போகிறீங்களா? இல்லை நண்பா கொஞ்சம் டல்லாக இருந்தேன், அப்புறம் சூசைட் கீசைன்னு. படே அந்த அளவுக்குலாம் நான் போக மாட்டேன், நீங்கள் என்னை தூண்ட விடாமல் மூடிட்டு போய் உக்காடுங்க போங்க அப்படியே சொல்லிட்டு ஆண்ட்ரு பற்றினா சொல்ல. அப்போ ஜேகே டேய் என்னடா எல்லோரும் ஒன்று இப்படி வச்சு கலாய்க்கிறானுங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்த? அதை ஏன்டா கேட்குற, கிரவுண்ட் ஃப்ளோர் தானே அப்படி சொல்லிட்டு என் கிளாஸில் போய் உக்காந்தேன். வாட்டமாக எனக்கு ஜன்னல் சீட்டே கிடச்சிது. அப்புறம் என்ன, அதில் தானே ஒரு பிரச்சனையே. ஏண்டா நான் ஒரு பிட்டாக எடுத்து எழுதிட்டே இருந்தேன். அந்த பயாலஜி மேம் போய் சேரில் உக்காஞ்சா, அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை, அப்படியே தூங்கிட்டா. என்னது தூங்கிட்டாங்களா? ஆமாண்டா தூங்கிட்டா. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நமக்கு நல்லதாக நடக்குதே அப்படி சொல்லிட்டு ஒரு 4 பேப்பர் ஃபுல்லாக எழுதுனேன். அப்புறம் என்ன, எழுதின பிட்டெல்லாம் தூக்கி ஜன்னலில் போட்டுட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக ஹெட்மாஸ்டரா கிளாஸ்க்குள்ளே வந்துட்டாரா? கிளாஸ்க்குள்ளே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்புறம் என்ன, விண்டோ வழியாக நின்றுட்டு நான் ரொம்ப நேரமாக பிட் அடிச்சிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். ஐயோ என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நான் அப்புறமா தான் திரும்பி பார்த்தேன், என்னடா என்னமோ ஒரு பூதம் மாதிரி நிற்குதேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹெட்மாஸ்டர் நின்றுட்டு என்னை வீடியோ எடுத்துகிட்டு சிரிக்கிறான்டா. ஐயோ ஆண்டர் அப்புறம் என்ன ஆச்சு? உள்ளே வந்தான், என் பேப்பரை வாங்கினான், அப்படியே ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு போயிட்டான். எல்லா டீச்சர் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டான்டா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அழுக. அப்போ ஜேகே என்னடே இதுக்கு தான் பிட்டெல்லாம் அடிக்கவே கூடாது. ஆமாம் பிட்டெல்லாம் அடிக்கவே கூடாது, நீ சொல்லுவ. உன் பக்கத்தில் ஜுன்னு அவன் நல்லா படிப்பான், அவங்ககிட்ட நீ மிரட்டி உருட்டி பேப்பரை வாங்கிக்குவ. ஆனால் என் பக்கத்தில் அது எவன்னு கூட தெரியல, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். டேன்னு நான் வந்து ஃபுல்லாக கூப்பிட்டுட்டே இருந்தேன், என்னன்னு கூட அவன் கேட்கல தெரியுமா? சரி அப்புறம் என்ன ஆச்சு? வழக்கம் போல தான் என் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு ஒருத்தி சொன்னான். அப்படியே எனக்கு மைண்டு பிளாக் ஆயிடுச்சு. எல்லாரும் திட்டிகிட்டே இருந்தாங்க, நானும் தலையை கொஞ்சிட்டு நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் என்ன, ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கெல்லாம் 1 hour, எனக்கு மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாகும். ஐயோ ஆண்டர் என்னடா உன் நிலமை இன்னும் மோசமாயிட்டே இருக்குது. அது என்னவோடா, நான் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி இருக்குது.
சரி, நீ எப்படி எக்ஸாம் எழுதுன? நானா? தெரிக்க விட்டல ஜுன்னு எவ்வளோ நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஜுன்னு ஜேகே ஏடா ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? இன்னொரு டைம் கிளாஸ் ரூம் வந்து என் பேப்பர் கேட்டா அப்புறம் அவள் தான் ஒன்று. டேய் இப்போ என்ன பேப்பர் தான் கரெக்டாக கொடுத்துட்டுல நீ கொடுத்துட்டு தான் அதை மட்டும் அந்த இங்கிலீஷ் மேம் பார்த்துருந்தா என் மானமே போயிருக்கும். சரி போது விடு, எங்கே போனாலும் நான் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவேன். அப்புறம் அது ஆன்சர் கரெக்டு தானே? கரெக்ட் தான். பட் அந்த லாஸ்ட்டு 10 மார்க்குக்கு என்ன? அது மட்டும் இன்னும் ஒரு 4 லைன் எக்ஸ்ட்ரா வரும் போல். எனக்கு நீ அங்கே டென்ஷன் பண்ணதில் எனக்கு மறந்தே போச்சு. ஐயோ ஏன் சின்னும் இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்க? உன்னால் பாரு எனக்கு வர வேண்டிய சண்டம் போச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஃபீல் பண்ண. ஆண்ட்ரும் ஜுன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறாங்க. சரி விடுங்க, இப்போ என்ன ஆச்சு, எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஆண்டு ஜேகே என்னடா டெய்லி 1 டேடா, உங்களுக்கெலாம் மட்டும் 1 ஹவர், எனக்கு மட்டும் 1 டே ஃபுல்லாக. ரொம்ப காண்டாக இருக்கும்டா. நீயும் என் கூடவே இருக்கியா? டேய் வாய்ப்பே இல்லை. அப்புறம் அந்த ஸ்பெஷல் கிளாஸ்னால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த 1 ஹவர் கூட நான் வரப்போகிறதில்ல. டேய் வராமல் என்ன, ஹெவி வெயிலாக இருக்குது, எங்கள் அம்மா கிட்டே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் அவங்க எங்கள் டீச்சருக்கெலாம் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன ஜாலியோ ஜிம்கானா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்க. ஆண்ட்ருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காண்டாகுது. இந்த 10 டேஸில் எங்கேனாச்சி ட்ரிப்பு போகலான்னு இருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. பாண்டர் நீ போவடா, நீ கொடுத்து வச்சுவேன், போயிட்டு வா. அதுலேயும் நல்லா சிட்டியான ஏரியாவுக்கு போகணும். ரொம்ப ஜாலியாக தேட்டரு, பார்க்கு, மாலு அப்படி சொல்லிட்டு டெய்லி ஒரு இடம் நல்லா சுற்றி பார்க்கணும். இன்னும் இந்த ஸ்கூல் லைஃப் இன்னும் 1 இயர் தான் இருக்குது. அதுலேயும் 12th ரொம்ப காண்டாக போயிடும். இப்போ இந்த 11th தான் எனக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ். ஸோ அதனால் இந்த லீவை அப்படி என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. போனதும் ஜேகேயோட அம்மா அப்படியே வந்து வராங்க. வந்துட்டு ஜேகே என்னம்மா எக்ஸாமில் எப்படி எழுதுனேன்? அதெல்லாம் தெரிக்க விட்டாச்சு. அப்புறம் அம்மா ஜேகே நீ போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாயா? நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். இம்பார்ட்டனா? அதுக்கு முன்னாடி நீ போயிட்டு வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் கீழே வா அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பரபரப்பாக இருக்காங்க. ஜேகேவும் பார்த்திங்கன்னா சரி என்னவோ அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து வராங்க. ஸோ கீழே வந்தால் அப்படியே பார்த்திங்கன்னா ஜேகேயோட திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கு. அதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அம்மா என்னது இது, எங்கே போகிறேன் என் பேக் எடுத்துகிட்டு? பேக் எடுத்துகிட்டு நான் எங்கடா போகிறேன்? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் என் ரூமில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா? க்ளீன் பண்ணினா உள்ளே இருக்க மாட்டியா? டேய் ஓவராக பேசிகிட்டு இருக்க. ஓவராக போதா? சரி என்னம்மா? அது ஒன்றும் இல்லை, நீ வர வர இங்கே இருந்து ரொம்ப கெட்டு போயிட்ட. கெட்டு போயிட்டேனா? இல்லையே நல்லா தானே இருக்கேன். டேய் சும்மா ஃபன். இந்த பாரு ஜேகே, இந்த மாதிரி சீப் பண்ணலாம் பண்ணிகிட்ருக்காது, எனக்கு அப்படியே காண்டாகுது. அம்மா என்னம்மா புரியுற மாதிரியே பேச மாட்டியா? இந்த பாரு உனக்கு தான் லீவ் விட்டாங்களா? ஆமாம், ஆனால் ஸ்பெஷல் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நீ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற? நீ தாம என் தெய்வத்தாய் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க அம்மா கிட்டே போக. அப்போ ஜேகே அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நில்லு, அதுக்கு பதிலாக நீ வேறு இடத்துக்கு போகிற. வேறு இடமா? அது எங்கே? அது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ உனக்கு வெளியில் கேப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீ போய் உக்காந்தினா அவங்க உனக்கு கூப்பிட்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே விட்டுருவாங்களா? என்னம்மா ஆடு மாடு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா? இந்த பாரு நானும் எங்கேயும் போக மாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன். இந்த பாரு ஜேகே, என்கிட்ட சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத, ஒழுங்காக கிளம்பு. உங்கள் அப்பா ஏற்கனவே 4 தடவை கால் பண்ணிட்டாரு ஜேகே கிளம்பிட்டானான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீ முதல்ல எங்கேருந்து போ அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையா அப்படியே வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஜேகே அம்மா என்னம்மா என்ன எங்கம்மா அனுப்புகிற? என்ன நீ எப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை, நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போகிறேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ எதுவும் கேட்காத அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே உள்ளே பிடிச்சி அமுக்கி விடுறாங்க காருக்குள்ளே. அவரும் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்படி வந்து ஒன்ஸ் உட்காந்துதுமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகேயோட அம்மா டிரைவர் வண்டி எடுங்க அப்படின்னு வந்து சொல்ல. அண்ணனாவும் எடுக்கிறாங்க. அப்போ ஜேகே அண்ணா நிறுத்துங்கண்ணா, எங்கண்ணா போகிறீங்க? இல்லைப்பா அப்பா ஒன்று எடுத்துமே அங்கே ஒரு இடத்துல ட்ராப் பண்ண சொல்லியிருக்காரு, அங்கே விட்டுரு, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அண்ணனும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக கார் எடுக்க. இப்போ 2 பேருமே அவங்க வீட்டு கேட்டை தாண்டி அப்படியே போயிட்டுருக்காங்க.
அப்படி போகும்போதெல்லாம் ஜேகே சும்மாவே இல்லை, எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவை போட்டு நல்லா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் வில்லேஜில் மா என்னம்மா அப்படி பண்ணிகிட்ருக்க, டேய் என்னடா ஏம்மா அப்படி காலையிலேருந்து என்ன இவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்க, இங்கே போ அங்கே போ, அதை வாங்கிட்டு வா, இதை சரி பண்ணு அதை சரி பண்ணுன்னு. இப்போ என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? எனக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு வா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன், இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இல்லை, நான் போய் டவுனில் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி என்னடா அப்போ? அம்மா எதுக்கு இதெல்லாம், யார் வரப்போறா அதையும் சொல்ல மாட்டேங்கிற. சொன்னால் மட்டும் இப்போ என்ன பண்ண போகிற? சொல்லுமான்னா சொல்லணும், அதை விட்டு ஏமா அந்த கேள்விலாம் கேட்குற? யார் வரப்போகிறாங்க? டேய் யாரும் இல்லைடா, என் அண்ணன் பையன் தான் வரப்போகிறான், போதுமா? ஓ அண்ணன் பையனா? அவருக்கு பையன்லாம் இருக்காங்களா? டேய் இல்லைம்மா, ரொம்ப நாள் ஆச்சு நீயும் அவரும் பேசியே, இப்போ என்ன திடீர்னு? அதான் நீயே சொல்கிறல பேசியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அதான் என் அண்ணியும் என் அண்ணனும் பையனும் கொஞ்ச நாள் இங்கே தங்க வைக்கிறதுக்காக கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த பையன் சரியான வாழாம், சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறானா. அதான் நம்ம கூட இருந்தால் கொஞ்சமாச்சு மாறுவான் அப்படி சொல்லிட்டு அவங்க நேற்று ஃபுல்லாக என்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தாங்க. எது நம்ம கூட இருந்தால் அவன் மாறுவானா? அடப்போம்மா. டேய் என்னம்மா இதை பாரு, என்ன அவன் வந்துட்டு போகிற வரைக்கும் நீ எனக்கு அடங்குனாதான் இருக்கணும், அதை விட்டுட்டு சும்மா என் கூட கூட பேசிகிட்டு இருந்த என்ன பண்ணுவா? அம்மா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? அம்மா ப்ளீஸ்மா, அந்த பயம் இருக்குல்ல, வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை 10 நாளைக்கு நம்ம வயலில் போயிட்டு காவல் இருக்க வச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா அங்கேருந்து போக. டே இது 10 நாளா? ஒரு நாள் போனாலே உயிரே போயிடும், 10 நாள்லாம் போனேன் நான் செத்தேன். பேச்சு தானே கேட்கணும், கேட்டுட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து அப்படியே அந்த கபோர்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க. டேயோட அம்மா அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகேக்காக நிறைய ஃபுட்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதை டே ஒரு மாதிரியாக பார்க்குறாரு, பிகாஸ் அந்த மாதிரி ஃபுட்லாம் அவர் வந்து பார்த்துதா சாப்பிட்டது கூட இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காருமா. என்னதுமா அது? நூடுல்ஸ்டா. நூடுல்ஸா? ஏன் அவன் அந்த சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டானா? சாப்பிடுவான் தான், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேவே அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க முடியுமா? கொஞ்ச நாள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அப்படி நமக்கு பழக்கிக்கலாம். என்னமோ எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்லாம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அந்த ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அந்த கடையிலேயே அந்த ஸ்டாக் கொஞ்சம் தான் இருந்துச்சான், அதனால் இருக்கிறது ஃபுல்லாக நானே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுரு. அப்புறமா போயிட்டு அந்த மேல் ரூம் இருக்குல்ல, ஆமாம் அதை போய் க்ளீன் பண்ணு. அம்மா அது ரூமாம்மா, அது நான் போய் அதை க்ளீன் பண்ணுமா? போத்தே ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்? அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணுவான்? சின்ன பையனா அதுக்கு எதுக்கு அவனுக்கு தனி ரூம்? அவங்க வீட்லேயே அவனுக்கு தனி ரூம் தான்டா. அப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கூட இருக்கணும்னா அவனுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. நீ போ அந்த ரூம் போய் ரெடி பண்ணி கொடுப்போ அப்படி சொல்லிட்டு டேக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை வாங்குறாங்க. டேயும் பார்த்திங்கன்னா சரி போய் தொலைது சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வேலைலாம் செஞ்சிட்ருக்காரு. அப்படியே ஒரு 2 hours போயிடுது. டே நல்லா வேலை செஞ்சு அவருக்கு ரொம்ப டயர்டாயிடுது. அவர் போய் அவர் ரூமில் போய் படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போது ஜேகேவோட கார் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா டேயோட வீட்டு முன்னாடி வந்து நிற்குது. ஜேகேக்கு இதான் டேயோட வீடுன்னு சொல்லிட்டு தெரியாது, பிகாஸ் அவங்க வந்து இதுக்குமே வந்தது கூட கிடையாது. அது ஏதோ சின்னதாக அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேசாமலே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகேக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அத்தை இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அப்படி வந்து ஸ்டாப் பண்ணதும் இப்போ ஜேகே, டிரைவர் அங்கிள் வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லைப்பா இதான் உன்னை விட சொன்ன இடம், நீ இறங்க. இங்கேயா? இங்கே எனக்கு யாருமே தெரியாது, என்ன நீங்கள் இப்படி இறக்கி விட்டு? பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, உன்னை இறக்கி விட்டு உன் லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான்ப்பா, நான் கிளம்பணும் கொஞ்சம். என்ன இவரும் என்னை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறாரு? அங்கிள் நீங்கள் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, இது மட்டும் நான் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா, நீ கொஞ்சம் இறங்கு அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜேகேவோட லக்கேஜ்லாம் வந்து இறக்கி வச்சுட்ருக்க. ஜேகே அப்படி பொறுமையாக இறங்குறாரு. இறங்கிட்டு பார்க்குறாரு, என்ன இந்த ஊரில் ஃபோனில் சிக்னலே இல்லை, ஐயோ அப்படியே சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்க. அப்போ இந்த டிரைவர் அங்கிள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் வந்து காலிங் பெல் வந்து அடிக்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வரேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொன்னதுமே அந்த டிரைவர் அங்கிள் பார்த்தீங்கன்னா தம்பி நான் கிளம்புறீங்களா? கொஞ்சம் இருங்க, இது யார் வீணே தெரியல, அப்படியே விட்டு போகிறீங்க. இல்லைப்பா கொஞ்சம் வேலை, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நேரத்தில் ஒன்றும் ஆகிடாது அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சி காட்ட அந்த அண்ணா ஸ்டைலண்டாக நின்றுறாங்க. சரி இப்போ டேயோட அம்மா பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு
ஜேகே. ஆமாம். என் நேம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? அப்படியே இருக்க. என் அண்ணாவோட கண்ணு தான் உனக்கு. அப்படியே சொல்லிவிட்டு அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஹக் பண்ணிக்க. ஜேகேக்கா அது ஒரு மாதிரியாக இருக்குது. ஆண்டி என்ன பண்ணுறீங்க? என்னப்பா ஹக் பண்ணது கூட எனக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் அப்படி சடனாக ஹக் பண்ணாதீங்க, பயமாக இருக்குது. ஷோ, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உனக்கு நிறைய வாய் தான், வா உள்ள. அப்படியே சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படி வீடெலாம் பார்க்குறாரு. ஆமாம், இது என்ன இடம்? என்ன இடமா? ஓ, அப்பா சொல்லியிருக்க மாட்டார்ல. நான் அப்பாவோட தங்கச்சிப்பா. உனக்கு அத்தை. அத்தையா? தங்கச்சியா? அப்பா இதுக்கு மேலே சொன்னதே இல்லை. எப்படி? அதுவா, அது ஒரு பெரிய கதை. இப்படியே சொல்லணுமா? இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. அது எதுக்குப்பா? இப்போ தானே வந்தேன், டயர்டாக இருப்பேன். இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. மேலே தான் ஒரு ரூமு. இரு, உன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்றேன். டே டே கீழே கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா வந்து டேயோட அம்மா வந்து கூப்பிடா. அப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கிட்டு, ஐயோ ஏன் அப்படி சொல்ல பண்ணுறாங்க, அம்மா நான் வரல அப்படின்னு நான் சொல்ல. அப்போ டேயோட அம்மா, டே வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, கொஞ்சம் கீழே இறங்கி வா அப்படின்னு நான் சொல்ல. டேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டானா, ஐயோ யாரா அவனுங்களாம் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வராரு. கீழே வந்துட்டு ஜேகே டே வந்து பார்க்குறாரு. டேயும் பார்த்தீங்கன்னா ஜேகேவை பார்க்குறாரு. பார்த்ததுமே அவ்வளோதான். அம்மா யாரு? டே ஜேகேடா. ஜேகேவா? ஆமாம், உன் மாமா பையன். எனக்கு இப்படி ஒரு மாமா பையனா? சூப்பர் அப்படியே சொல்லிட்டு ஜேகே டே அப்படியே ஜேகே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஒரு மாதிரி வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்கா. ஜேகேக்கா அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன அப்படி பார்க்குறான்? ஷோ, எங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா விட்டுருக்கான் பாரு. இதெல்லாம் எங்கள் அம்மாவோட பிளானாக தான் இருக்கும். ஆண்டி என் ரூம் எங்கே இருக்குது? மேலே இருக்குப்பா. டே கூப்பிட்டு போவான். டே அவனை கூப்பிட்டு போ அப்படியே சொல்லிட்டு அவங்க வந்து போக. அப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே லக்கேஜ்லாம் தூக்கிட்டு அப்படியே வந்து மேலே போகிறாரு. ஜேகேவும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போக. அப்போ டே, ஏய் உன் பேர் என்ன? ஏயா? ஏலாம் இல்லை, ஜேகே. ஜேகேனே கூப்பிடுங்க. ஓ, ஜேகேன்னு தான் கூப்பிடணுமா? சின்ன பையன் தானே, எப்படி கூப்பிட்டா என்னப்போ? ஏய் என்ன ஏன்னுட்டுருக்கான்? சரி உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் எதுக்கு வந்தது? என் பேர் தெரிஞ்சுக்கணுமா? ஷபா, கேட்டது தப்பு தான். என் ரூம் இருக்குது, அது மட்டுமாச்சு சொல்லு. ஏன் அப்படி காண்டாவற? என் பேர் டே. டேயாங். டேயாங்க நல்லா தான் இருக்குது. ஓ, உனக்கு அப்போ பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு டே வந்து திரும்பி கேட்க. அப்போ ஜேகே, பிடிச்சிருக்கான்னா பேர் நல்லா இருக்கு. ஆக்சுவலி பேர் கேட்டால் இப்படி தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓ அப்படியா? சரி, உன் பேர் கூட நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படி முன்னாடி போயிட்டுருக்கா. ஜேகே, ஷோ எங்கே வந்துடா இங்கே மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படி ரூம்குள்ளே வந்து போகிறாரு. அப்போ ஜேகே அப்படியே ஃபோனே பார்த்துட்ருக்காரு. ஆமாம், இந்த ஊரில் சிக்னல்லாம் இல்லையா? ஏன் அந்த மாதிரி இருக்குது? சிக்னலா? ஃபோன் வரும் போகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுக்கும் அது யூஸ் ஆகாது. வேறு எதுக்கும் யூஸ் ஆகாதா? யூடியூப் வீடியோலாம் பார்க்க முடியாது. யூடியூப், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுவுமே வராதா? இல்லை, அதெல்லாம் வராது. அதெல்லாம் வரணுன்னா ஊரை தாண்டி வெளில போகணும். ஐயோ, என்ன எங்கள் அம்மா இப்படி என்னை கோத்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. பட்டே நல்லா பார்த்தீங்கன்னா ஜேகேவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அதை பார்க்குறாங்க ஜேகே. ஏய் என்ன வந்ததுலேருந்து என்ன ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்ருக்கா? உனக்கு என்னப்போ வேணும்? என்ன வேணுமா? ஏன் கேட்டால் தந்துடுவியான்னு அப்படியே சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வர. அப்போ ஜேகே, இந்த பாரு என்கிட்ட எதுவும் இல்லைப்போ, நீ ஃபஸ்ட்டு வெளில போ, எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு நான் சொல்ல. அப்பட்டே, ஓ என்ன பார்க்க பிடிக்கலையா? என் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேவை அப்படியே வாலில் பின் பண்ண. அப்போ ஜேகே, ஏ என்ன பண்ணுற, என் கையை விடு. இப்போ சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எதுக்கு இப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன? நீ என்ன பைத்தியமா? என்னை விடு, சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லு, அப்போ தான் நான் உன்னை விடுவேன். இல்லையா இப்படியே தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் உன்னை அப்படியே பின் பண்ணிவிட்டு உன்னை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஷோ, என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டுருக்கான். இதை பாருட்டே,
அது ஏதோ தெரியாமல் கோவத்தில் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என்னை விட்டுரு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, விடு. என் கண்ணை பார்த்து சொல்லு. கண்ணை பார்த்து சொல்லா? கண்ணை பார்த்து நான் என்னடா சொல்லுவேன்? சரி சொல்கிறேன். டே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, கொஞ்சம் விடுறியா அண்ணா? அப்படியே சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல டே ஒரு மாதிரி அப்படியே வந்து ஷை ஆகிட்டு, பரவாயில்ல, நல்ல குட்டியாக தான் இருக்க, பார்த்து பத்திரமா இரு, நான் போயிட்டு கொண்டாங்காச்சு வரேன். அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த ரூம் விட்டு வெளில போயிடுறாரு. ஜேகேயோ ஒரு மாதிரி வந்து பெருமூச்சு விட்டு, யார் சரியான லூஸாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு பெட்டில் வந்து படுத்துக்கிறாரு. அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகேவும் தூங்கிடுறாரு. ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். Until then, you're lovely Timu. Bye bye. See you soon, guys.